ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கங்காம்மா சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் செய்யப்போவது மரவள்ளி கிழங்கு தோசை. தண்ணியில் ஊற வைக்கிற 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். தண்ணியில் அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கிறப்பா. பாருப்பா, கிழங்கு தோசைக்கு ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கேரட் சீவுறதுல இப்படி சீவி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் மசியும். அதுவும் அரிசி எல்லாம் ஒன்றா போட்டு கிரைண்டரில் ஆட்டலாம். பாருங்கப்பா, மாவு ஆட்டி எடுத்து வச்சு 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இது காரத்துக்கு, இது இனிப்புக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கம்மா, மிளகாத்தூள் இதுக்கு நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ மிளகாத்தூள், சோம்புத்தூள், தேங்காய் பாதி போட்டுக்கலாம். போட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கணுமா. கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டு அது வணங்கட்டும். நம்ம இனிப்புக்கு பார்க்கலாம். இனிப்புக்குப்பா இது பாருங்க, அதுக்கு தேங்காய் போட்டுறணும். ஏலக்காய் அதில் கொட்டிட்டுருங்க. தேங்காய் போட்டு வச்சு ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடுறேன். இது இனிப்பு தோசை, அது கார தோசை. போட்டுட்டு வெல்லத்தை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி லேசாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது இனிப்புப்பா. அது காரத்துக்கு வதங்கிருச்சுப்பா. வெங்காயம் வதங்கிருச்சு, பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ என்ன செய்யலாம், இதையும் எடுத்து அந்த மாவுலேயே, கார மாவுலேயே போடுறோம். போட்டு தோசைக்கல்லை வைக்கிறேன். தோசைக்கல் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தலையும் போட்டுருங்கப்பா. போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி வைக்கலாம். கல் காஞ்சிருச்சுமா, காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றுறோம். முதல் கார தோசை ஊற்றிக்குவோம். மரவள்ளி கிழங்கு 1/2 கிலோனா 1/2 கிலோ அரிசிப்பா. எல்லாம் ஒன்றா போட்டு ஆட்டிக்கணுமா. ஆட்டிட்டு நமக்கு தேவைன்னா இனிப்பு பாதி காரம் பாதி வச்சுக்கலாம்.
எண்ணெய் ஊற்றி அது வேகட்டுமா, ஊற்றி விட்டுக்கலாம். பருப்பை நல்லா வெந்துருச்சு, நறுக்கி விட்டுறணும். இது சட்னியே தேவையில்லைம்மா, நல்லாயிருக்கும், காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு இந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி 1/2 கிலோ கிழங்கு வாங்கினா 1/2 கிலோ அரிசி போட்டு ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினா போதும். எல்லாம் ஒன்றா போட்டு கேரட் சீவுறதில் சீவி எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சா ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்பவும் பிறுபிறுன்னு அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு இதாக கொஞ்சம் ரவையாக இருக்க மாதிரி அரைச்சி பருப்பை தோசை இது வெந்துருச்சு. அடுத்து நம்ம இனிப்பு ஊற்றுறோம். இந்த அளவுக்கு பிறுபிறுன்னு இருக்கணும் மாவு. ரொம்பவும் நைஸ் இருக்கக்கூடாது, ரொம்பவும் குறைன்னு இருக்கக்கூடாது. இதெல்லாம் உடம்புக்கு நல்ல சத்துப்பா. பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லது. டெய்லி இட்லி தோசை அப்படி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கம்மா, சுற்றி செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அதை திருப்பி போட வேண்டியது. நல்லாயிருக்கும், தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. வெறும் தோசையே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும்ப்பா. செஞ்சு பாருங்கள். தோசை ரெடிமா, தோசை செஞ்சாச்சு. பாருங்கள், கார தோசை, இது இனிப்பு தோசை. கீழே இருக்கிறது கார தோசைப்பா, இது வந்து இனிப்பு தோசை. இனிப்பு தோசை இது, கார தோசை அது. சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.